கேப்டன் விஜயகாந்த் மறையும் வரை அவரின் நிழலாகவும் அவரின் படை தளபதியாகவும் வலம் வந்தவர்தான் முன்னாள் எம்எல்ஏ பார்த்தசாரதி. கடந்த 21 ஆண்டுகளாக தேமுதிகவில் பயணித்து வரும் பார்த்தசாரதி அவர்கள் கேப்டன் விஜயகாந்தின் நிழலாகவும் நிஜ விசுவாசியாகவும் வலம் வந்து கொண்டிருந்தார். கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான பார்த்தசாரதி அப்போது அதிமுகவினரால் பல்வேறு சோதனைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டார். அந்த நேரத்தில் அதிமுக தேமுதிகவின் சட்டமன்ற உறுப்பினர்களை பல கோடி கொடுத்து விலைக்கு வாங்கிய போது பார்த்தசாரதி கேப்டன் விஜயகாந்தை விட்டு விலகவே இல்லை. கேப்டன் விஜயகாந்துக்கு எந்த அளவு விசுவாசமாக இருந்தார் என்றால், அதிமுகவில் இருந்து தேமுதிக பிரிந்த போது பல பத்திரிகைக்காரர்களும் செய்தி சேனல்களும் கேப்டன் விஜயகாந்தை ஒரு கேலி சித்திரமாக சித்தரித்தது. அப்படி கடந்த 2015ஆம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்தை சீண்டிய ஒரு பத்திரிகைக்காரரை விஜயகாந்த் அவர்களின் வீட்டின் முன்பாகவே தாக்கியதால் பார்த்தசாரதி கைது செய்யப்பட்டார். பின் கேப்டன் குடும்பத்தினருடன் தற்போது வரை பயணித்து வரும் பார்த்தசாரதி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.